பாண்டியஸ்ட சீரியலில் டுடே பேஜில் நம்ம கோமதி இருந்துட்டு சக்திவேலுக்கிட்ட இனிமே உன்னோட பையன் என் பொண்ணு விஷயத்தில் தலையிட்டா நானே கொண்டுட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்குவேன், ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு மேலே அவனெல்லாம் நாங்கள் விட்டு வைக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சத்தம் போட்டு விட்டுடுறாங்க. அதுக்கடுத்ததாக அம்மாச்சி இருந்துட்டு தப்பை எல்லாமே உன் பையன் பண்ணியிருக்கான், அவனை கண்டுக்காமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே சண்டையை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம அப்போவே மாப்பிள்ளைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லாமல் விட்டது நம்மளுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. இனிமே அந்த குமரமேல் மேலே ஒரு கண்ணை நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அண்ணா அவன் மேலே கை வச்சிருக்காருல்ல, ஏதாச்சும் பண்ணாலையும் பண்ணி விட்டுருவான். பண்ணால் நம்ம என்ன சும்மாவை விடுவோம்? அவனுக்கு நம்ம யாருன்னு காட்ட வேண்டாம், அவன் கால் கையை உடச்சி ஒரு இடத்துல உட்கார வச்சா எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வராங்க. அரசி ரொம்ப அப்செட்டாக இருக்கா, நீங்களாம் பேசினா அவள் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பா, நீங்கள் பேசுகிறீங்களா, அதுக்கு என்னப்பா பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் அரசியோட ரூமுக்கு போகிறாங்க. என்னப்பா என்னாச்சு, இன்னும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா? அப்பா அப்போவே சொல்லிடுன்னு சொன்னார், ஆனால் நாங்கள் தான் சொல்கிறதுக்கான சூழ்நிலையே வரவே இல்லை. சரி அவங்க பார்த்துட்டு போட்டோம், அதுக்கப்புறமா நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் மறைக்கணும்லாம் நான் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் நீங்களே சொல்லலைனாலையும் நான் சொல்லியிருப்பேன்னு, நான் என்னென்ன தப்பு பண்ணேன், நான் எந்த தப்பும் பண்ணலை, அதனால் நான் கண்டிப்பாக நானே விஷயத்த சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த குமரவேலு இப்படியெல்லாம் செய்வாருன்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஒரு பக்கம் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, என்னப்பா அரசி நீ இவ்வளோ டல்லாக இருக்க, உன் முகத்தை இப்படி பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாமல் நான் டான்ஸ் ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொன்ன உடனே மீனை ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சரவணன் இருந்துட்டு நான் வேணா பாட்டு பாடவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க பாடுறதுக்கு நானும் ஈக்குவலாக பாடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பழனி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அண்ணன் நான் நல்லா தானே இருக்கேன், அதுக்கு மேலே இந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் வேண்டான்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அரசி நல்ல வேலை வேண்டான்னு சொல்லு, உன் முகத்துலேயும் கொஞ்சம் சிரிப்பும் வந்தாச்சு, இல்லாட்டி இவங்க பாடுற பாட்டும் இவங்க ஆடுற டான்ஸும் எங்களால் ஏற்றுக்க முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனை ஒரு பக்கம் கலாச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் உனக்கு பொறாமடி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம அரசியை நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா மீனாவும் ராஜியும் அரசி கூட தான் இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக் ஃபோன் பண்ணுறாரு. யார் அரசி ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை காட்டுறாங்க. சரி நீ பேசு, நானும் ராஜியும் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் நம்ம ராஜியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம அரசிக்கிட்ட கார்த்திகேயன் இருந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை, நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற போது நடுவில் அவர் பிரச்சனை பண்ணிட்டு போவார், அப்பா கூட என்னை பொண்ணு கேட்க வந்தார், எனக்கு அவரை கட்டிக்கல, அதனால தான் பிரச்சனை பண்ணுறாருன்னு பிரச்சனையை சமாளிக்க தானே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் அவர் பங்குக்கு அவர் மட்டும் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு இருக்கிற நம்ம கதிர் செந்தில் இவங்கெல்லாம் இருந்துட்டு மாப்பிள்ளை நாளைக்கு கூப்பிட்டு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸ்க்கு வர சொல்கிறாங்க. ட்ராவல்ஸ்க்கு வந்த கையோடு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் இருந்துட்டு நீங்கள் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மறைக்கணுன்றது எங்களுடைய எண்ணம் கிடையாது, உங்களை நேற்று ட்ராவல்ஸ்க்கு வர சொன்னோம்ல, அது இந்த விஷயமா பற்றி பேசுகிறதுக்காக தான் வர சொன்னோம். அந்த குமரவேலு உங்ககிட்ட என்ன சொன்னான்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவன் சொல்கிறதுல எதுவுமே உண்மை கிடையாது. உண்மை என்னன்னு நாங்கள் சொல்கிறோம். அரசியை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அரசியை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் அவன் மேலே சிம்பத்தியாக தான் இருந்தான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட ரவுடிஸை எல்லாமே புரிஞ்சு வேண்டான்னு சொல்லி அப்பாவோட அக்கா பையனுக்கே அரசியை நிச்சயம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போச்சு. கல்யாணத்துக்கு அன்றைக்கு முந்தின நாள் நைட்டு அரசி என்ன சொல்லி வெளியில் வர வச்சான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் அரசியை கடத்தி கொண்டு போய் வச்சு அடுத்த நாள் முகூர்த்த நாளெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவன் அரசியை கொண்டு விட்டான். ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட நீனா என்னெல்லாம் சொல்லுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் தான் குடும்பத்துக்கு எந்த அவமானமும் வரக்கூடாதுன்னு
அரசியை அந்த தாலியை வச்சு அதே அது கழுத்தில் கட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமா அந்த வீட்டில் கொஞ்ச நாள் தனித்தனியாக தான் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா எங்கள் அப்பா போய் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா தான் இவன் அரசியோட பக்கமே வராமல் இருந்தான். இப்போ அரசிக்கு கல்யாணம் ஆனன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அரசியோட வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். இதுதான் அரசிக்கும் அந்த குமாருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை, ஒன்றா சேர்ந்து வாழவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சு நானே எந்த முடிவும் எடுக்க முடியாது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நான் பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கார்த்திகேயன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு மாணிக்கத்துக்கிட்ட இனிமேல் வேலைக்கு போக பாரியா, மயிலுக்கு வேற டேட்டை நெருங்கிட்டே இருக்கு, குழந்தை பிறந்துட்டா அவளால் வேலைக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சுடர் வராங்க. சுடர் இருந்துட்டு அவங்களெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மயில் இருந்துட்டு இரு நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்க்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை வீட்டில் எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்கிறாங்களா? அதுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை, என்னை எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. உன் புருஷன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீட்டில் நிறைய பிரச்சனை போயிடுச்சு. மாமாவை நான் பார்ப்பேன், ஆனால் பேசினது கிடையாது. ஆனால் மாமா நேற்று என் ஹஸ்பண்ட் அடிச்சிட்டாரா? என்னம்மா சொல்கிற? அரசிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவர் சும்மா இருக்காமல் போயிட்டு அந்த மாப்பிள்ளைக்கிட்ட போயிட்டு அரசி என்னை விரும்பினா என் கூட வந்து வாழ்ந்தா, அவள் என்னுடைய பொண்டாட்டின்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.